ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் புதினாவை வச்சு நம்ம புதினா சாதம், புதினா சட்னி, புதினா துவையல் இதெல்லாம் செஞ்சுருப்போம். நம்ம வித்தியாசமாக இந்த வீடியோவில் புதினா குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம இந்த புதினா குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டை தோல் உரிச்சிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இந்த புதினா குழம்பை நீங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இட்லி தோசைக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். நான் ஒரு கட்டு புதினாவில் பாதி அளவு எடுத்து அந்த இலையை மட்டும் எடுத்துட்டு நல்லா ஒரு 2 தடவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புதினா எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை தண்ணி இல்லாமல் இருத்துட்டு நம்ம இந்த வெங்காயம் தக்காளியில் போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறின பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த குழம்பு சட்னி டேஸ்ட்லாம் இருக்காது, வேறு மாதிரி டேஸ்ட்டில், குழம்பு டேஸ்ட்டில் தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாவது இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டேன். சூடு ஆறின பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது. நான் 1 ஸ்பூன் அளவு கடுகுளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்து இது பொரிஞ்ச உடனே நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கும் போதே ஒரு 3 பச்சை மிளகாவையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லேயே ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அதையும் ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு திக்காக கிரேவி மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு சுண்டி வரட்டும். இப்போ இது நல்லா கொதித்த உடனே நான் ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு புளியை ஊற வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சு அதை கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் வெடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த குழம்புலையே ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாம். இந்த குழம்பு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே வச்சாலே ஒரு 2 நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குழம்பு எவ்வளோ சூப்பராக சுண்டி எண்ணெய்லாம் மிதக்குது பாருங்கள். குழம்பு பார்க்குறதுக்கே தேன் மாதிரி இருக்குது பாருங்கள். சாப்பிடவும் அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ இந்த குழம்புல நான் ஒரு 4 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், தோல் எடுத்து. அதை நம்ம நடுவில் கிர்லாக போட்டிருக்கேன். அப்போ தான் அந்த கிரேவி மசாலா உள்ளே இறங்கும்னு சொல்லி. இப்போ நான் இந்த முட்டையை இதில் போட்டு ஒரு கலரிட்டு கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கணுன்னா சூப்பரான புதினா குழம்பு ரெடி. நீங்கள் முட்டைக்கு பதிலாக பன்னீர் கூட இதில் சேர்த்து நீங்கள் செய்யலாம், சூப்பராக இருக்கும் அதுவும். இல்லை நீங்கள் வெறும்னே கூட அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கிரேவி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.